வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நிறையா யூடியூப் சேனல்ஸில் வந்து ரிசல்ட்டை பற்றி நிறையா போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்மை இருக்குது, நிறையா பொய்யும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம அதில் என்ன உண்மை எது பொய் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கிரேஸ் மார்க் பற்றின வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, கிரேஸ் மார்க் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா பார்த்துட்டு வந்துருங்க. தம்ப்நெயில் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த தம்ப்நெயிலில் தான் இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நிறைய கிரேஸ் மார்க் இருக்கு, அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம வந்து இந்த ரிசல்ட் விஷயத்துக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வேல்யூஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தா தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு குழப்பம் இல்லாம ஒரு புரிதலுக்கு உங்களுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நிறைய சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு இந்த டேட்ல ரிசல்ட் வரப்போகுது, இந்த டேட்ல வரலாம், இதெல்லாம் உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவும் பாருங்க, அதை வச்சு எது உண்மைன்றதை நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பழைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1 வேல்யூஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? உங்களோட எல்லா பேப்பருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னம்னா ஒரே பேஸ்ல வந்து வேல்யூ பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச சப்ஜெக்ட் வரைக்கும் ஃபேஸ் 1ல வேல்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபேஸ் 2ல வேல்யூ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதுல வந்து கிரேஸ் மார்க் பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க இசிஇ பிரான்ச் படிச்சிருந்தீங்கன்னா சர்க்யூட் தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிரேஸ் மார்க் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? மற்றபடிக்கு வேற சப்ஜெக்ட்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கிரேஸ் மார்க் எதுவும் இல்லை. அந்த இசிஇ சர்க்யூட் தியரியில நிறையவே கிரேஸ் மார்க் இருந்தது. அது தேவைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்டர்னேட் வீடியோ வந்து உங்களுக்கு அதுக்காக போடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் பழைய சேனல்ல பார்க்குற வீடியோஸ்ல ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சா இல்லையா அதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் 10, 11, 12, 13, 14 இந்த தேதிகளே உங்களுக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஃபேஸ் 3 வேல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ் 3ல எந்த வேல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா? உங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஜூலை 14 உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர் வந்து வேல்யூ பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, அப்பனா பேப்பர்லாம் வேல்யூ பண்ணிட்டாங்களே, உடனே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடலாமே அப்படின்னா உடனே பண்ண முடியாது. ஓகேங்களா? நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உங்க பேப்பர்ஸ் எல்லாமே டம்மி நம்பர் போட்டு தான் வேல்யூஷனுக்கே வரும். ஓகேங்களா? இப்போ உங்களோட டம்மி நம்பரையும் உங்களோட ஒரிஜினல் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட மார்க்ஸ் எல்லாமே பேப்பர் வேல்யூ பண்ண டேட்டா பேஸ்ல ஏத்தியாச்சு, டம்மி நம்பர் யூஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னம்னா வந்துட்டு இந்த டம்மி நம்பர் வந்து இப்போ மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அனாலிசிஸ்ல இருந்து. ஸோ உங்களுக்கான வீடியோ மேக் பண்ற டைம்ல அந்த அந்த ஒர்க்கள் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து மாட்ராப்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸை வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். மாட்ராப்ஸ் போடுவாங்க. நிறைய வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாட்ராப்ஸ் போடுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள்இல எந்த பேப்பரும் வேல்யூ ஆகல. ஓகேங்களா? எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னம்னா நல்ல மார்க் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வராது அப்படின்னம்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகே, அப்படின்னா எப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னம்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சவுடாம்பியா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா ஒரு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 200 ரூபா தான். 14th ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. ஆன் ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் ஈவெண்ட் இருக்கு, நான் டெக்னிக்கல் ஈவெண்ட் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா என்ன மீட் பண்றது கூட உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒர்க் ஷாப்ல வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ரிசல்ட் டாபிக் வருவோம். இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னம்னா வித்தின் 2 வீக்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க, நிறைய சேனல்ல வந்து ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னம்னா நீங்க அவங்க மற்ற சேனல்ல பேசுற விஷயத்த கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8வது செமஸ்டர், அதாவது 8வது செமஸ்டர்ல நீங்க வந்து பேப்பர் எழுதின பேப்பர்லாம் ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும் 8வது செமஸ்டர் என்ன கிடையாது, நம்மளுக்கு வந்து பேப்பரே கிடையாது. அவங்க பேசுறது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பழைய ரெகுலேஷன் 17 ரெகுலேஷன் வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு போயிட்டு இருக்கிறது என்னது 21 ரெகுலேஷன். ஸோ 21 ரெகுலேஷன்ல உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னம்னா
பேப்பர்ஸே கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பர் இல்லாத பட்சத்தில் எப்படி வந்து நீங்க எழுதின பேப்பருக்கு ரிசல்ட் விட முடியும்? ஓகேங்களா? ஆல்ரெடி 8வது செமஸ்டர் படித்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்படி நீங்க 7th செமஸ்டர்ல அரியர் வச்சிருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னம்னா எல்லா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வரும்? அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். கூடயே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா இன்னும் வந்து 2 வீக்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ பதட்டப்படாம இருங்க, நல்ல ரிசல்ட் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.